இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா என்ன கொடுமை இது? இவன் எதுக்கு நான் துணியெல்லாம் எடுத்து காய போட்டுக்கிட்டு இருக்கான்? அண்ணா இந்த வீட்ல இவன் ஆம்பளையா இல்ல அந்த இந்து ஆம்பளையான்னு தெரியலையே. விட்டா உள்பாவடை எடுத்து கூட காய போடுவான் போல இருக்க. அண்ணா சொல்லி வாயமுல்ல, அதுக்குள்ள உள்பாவடை எடுத்து காய போட்டுக்கிட்டு இருக்கான். அண்ணா அடுத்து ஜாக்கெட் எடுத்து காய போடுவான். அண்ணா அங்க பாருங்க, ஜாக்கெட் எடுத்து காய போட்டுக்கிட்டு இருக்கான். டேய், நானும் பார்த்து தானே இருக்கேன். ஒண்ணு ஒண்ணா தனியா எடுத்து வர சொல்லுமா? நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற ஏன்டா? ஆமா டேய், இவன் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறான்? தெரியல என்ன. சரிவா என்னன்னு கேட்போம். சரிங்க. துணியெல்லாம் காய போட்டேன். காஞ்சிருந்த துணியை எடுத்துட்டு வந்துட்டேன். மழை விழா வந்துச்சுன்னா நனைஞ்சிரும்ல. அந்த கேரக்டராவே மாறிட்டேடா கண்ணா. ஏய் மாமா, ஏய் அண்ணா எப்படி நிக்கிறான் பாருங்க. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? அறிவில உனக்கு எந்த வேலையை யார் செய்யணும் ஒரு முறை இல்ல. பொம்பளைங்க வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க. அண்ணா அதை ரசிச்சு ரசிச்சு பண்றானே. என்ன கையில அடிபட்டுருச்சு. அதுக்கே அடிபட்டால் அவன் தானே செய்யணும். அழுதாலும் பிள்ளைய அவதான் பெறணும் எதுக்கு சொல்லியிருக்காங்க? பொம்பளைங்க வேலைய பொம்பளைங்க தான் செய்யணும், புரியுதா? அப்படி இல்லைண்ணே, நமக்கு அடிபட்டா அவங்க தான் எல்லா வேலையும் செய்யறாங்க. அதே மாதிரி பொண்டாட்டிக்கு அடிபட்டா நாம செய்யறது தானே கரெக்டு. நமக்காக அவ்வளோ செய்யும் போது இந்த சின்ன வேலைய நாம செய்யலாமே. என்ன புருஷன் பொண்டாட்டிங்கிறது ஒரு புனிதமான உறவு, பரஸ்பரம் மரியாதை இருக்கிற உறவு. அதெல்லாம் இவங்களுக்கு எங்க புரிய போகுது? இவங்க கிட்ட எல்லாம் என்ன பேசி என்ன ஆக போகுது? நீ சீக்கிரமா வா, அடுத்து பெட்ஷீட் எல்லாம் துவைக்கணும், நிறைய வேலை இருக்கு.